அங்க பாருங்க சகோதரர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி, அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டா நல்ல மனிதர். அவர் பாக்கியா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்ததுண்டு. அவரை நடிப்பவரா தெரிஞ்சதோட படிப்பவரா தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கு பார்க்கக்கூடிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் எனது அன்பு சகோதரர் திரு பாக்யராஜ் அவர்கள். மரியாதைக்குரிய திரைத்துறை சேர்ந்த பாக்யராஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மிகப்பெரிய வருத்தம் அளிக்கின்றது. தமிழ் திரைமகம் உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழியிலையும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞனாக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்போ இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம்
கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லாரும் இருக்கிறோம் அந்த தீவினை போட்டு வெப் சீரிஸில். அப்போது நினச்சி பார்க்குறேன், 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவரை இழந்து வாழ்ந்த அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவாளர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கதை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை பெற்றவர் பாக்யராஜ் சார். அவருடைய வரவேற்க திரு பாக்யராஜ் அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். நான் தற்போது சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் உடனடியாக அவரை சென்று பார்க்கவோ இரங்கல் செய்தியை அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவோ இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடன் ஆரம்ப காலத்தில் மிகவும் நெருங்கி பழகிய பாக்யராஜ் அவர்கள் மறைவு கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். ஸ்கிரீன் பிளே ரைட்டர் மிகவும் இந்தியாவில் முதன்மையான இடத்தை வகிப்பவர். அவருடைய திடீர் மரணம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. உடனடியாக செய்தி தெரிவிக்கவும் எனக்கு பயணத்தில் இருந்ததால் தெரிவிக்க இயலவில்லை. அவரை இழந்து வருந்தும் திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். பிரசாந்தப்பா பிரசாந்த் அந்த சைடு ஃப்ரெண்ட்ல போகாதீங்கப்பா. அப்படியே மேடம் அப்படியே நான் கொஞ்சம் பின்னாடி வேணும். பின்னாடி வா, கொஞ்சம் பின்னாடி வேணும். பின்னாடி வர மாட்டேன். பொறுமையாக எல்லாரும் நல்ல விஷயம் எடுக்கலாம். தள்ளாதீங்கடா, இங்கே நிற்கிறேன்டா ஒரு ஆள். நான் போகல, நான் இங்கே பாருங்க தள்ளுற பாருண்ணா. ப்ளீஸ் சரி கொஞ்சம் பின்னாடி வாங்கடா. நான் இல்லை மச்சான். அஜித் பஸ் கரோ அஜித் நானா சுரேஷ் நான் பாத்தியா சுபாஷ் கொஞ்சம் பின்னாடி வரடா சுரேஷ் நான் ப்ளீஸ் சார் தள்ளாதீங்க. ஏய் நல்லா தான்டா எடுத்துக்கிட்டீங்க. ஏன்டா தள்ளுற சார்? இந்த சைடு சார். சார் இந்த சைடு சார். ஏன்டா நல்லா தான்டா எடுத்துக்கிட்டீங்க. ஏன்டா தள்ளி விடுறீங்க? என்னடா நல்லா எடுக்கிறீங்க நீங்களே தள்ளி விட்டா எப்படி? சுரேஷ் நான் சார் மீடியா சார் கொஞ்சம் பாத்தீங்களா? என்னப்பா எத்தனை நேரம் உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான். வரலாமா?
மொபைல் மொபைல் பின்னாடி